அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கான மேயர் தேர்தலுக்கான கட்சி சார்பற்ற முதன்மை தேர்தல் ஜூன் 2ஆம் தேதி நடக்கவுள்ளது. இந்த தேர்தலில் பெரும்பான்மை பெற்றவர் மேயர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் வரும் நவம்பர் 3ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கும். தற்போது இந்த தேர்தல் திடீரென விறுவிறுப்படைந்துள்ளது. முதலில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த தற்போதைய மேயர் கரேன் பாஸ் முன்னிலையில் இருந்தார். வேட்புமனு தாக்கலுக்கு கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் அதற்கு முந்தைய நாள் ஜனநாயக கட்சி உறுப்பினரும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரசபை உறுப்பினருமான நித்யா ராமன் போட்டியில் களம் இறங்கினார். கடந்த மாத இறுதி நிலவரப்படி மேயர் தேர்தலில் 60% நித்யாராமன் முன்னிலை வகிப்பதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் 1981 ஜூலை 28ஆம் தேதி கேரளாவில் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தார். தனது 6 வயதில் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார். அவரது குடும்பம் லூசியானாவில் குடியேறியது. தன் 22வது வயதில் அமெரிக்க குடியுரிமையை பெற்றார். நகர்ப்புற திட்டமிடலில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். சென்னையில் சுகாதாரம் மற்றும் துப்புரவு மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவினார். குடிசைவாழ் மக்களின் நில உரிமைகள் மற்றும் சுகாதாரம் குறித்து இந்த நிறுவனம் ஆய்வு செய்தது. சென்னையின் தெருவோர வியாபாரிகள், மீனவர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களின் பிரச்சினைகளை வரைபடமாக்கி அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்க போராடினார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மிகப்பெரிய பிரச்சினையான வீடற்ற மக்கள் விவகாரத்தில் அவர்களுக்கு தங்கும் வசதி மற்றும் அடிப்படை தேவைகளை வழங்குவதற்காக NGO அமைப்பை உருவாக்கினார். பல சமூக மேம்பாட்டு அமைப்புகளை தொடங்கிய இவர் 2020 முதன்முறையாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர சபை வார்டு உறுப்பினர் தேர்தலில் வென்றார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தெற்காசிய பெண் மற்றும் முதல் ஆசிய அமெரிக்க பெண் என்ற பெருமையை பெற்றார். மீண்டும் கடந்த 2024 வென்றார். சமீபத்தில் நியூயார்க் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி ஜோஹ்ரான் மம்தானியுடன் நித்யாராமனின் அரசியல் கொள்கைகள் ஒத்துப்போவதால் இவரை அடுத்த மம்தானி என்று கூறுகின்றனர்.